வணக்கம். சொல்லுங்க. யார் எங்க இருந்துங்க? சார் நான் குமார் சார், இங்கே திருநெல்வேலி பக்கத்துலேருந்து பேசுகிறேன், கைத்தாரிலேருந்து. தூத்துக்குடி இல்லைங்க அது? தூத்துக்குடி மாவட்டம் சார், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி பக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நம்மகிட்ட அந்த டிபி கேர் சொன்னமும் அர்ஜுனா சொன்னமும் வாங்கி சாப்பிட்டு சார், ஒரு செட்டு காலி ஆயிடுச்சு. அப்படியா? இன்னொரு செட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் சார் சரிங்க. சரி, நான் அனுப்பிச்சு விட்ற சொல்லிடுங்க. எப்படி இருக்கு? சார் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் சார். அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு ஏற்கனவே ஹார்ட் அலர்ஜி, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறேன், ஹார்ட் அலர்ஜி. ஓகே. அந்த ஹார்ட் அலர்ஜியில் வந்து வேற ஒரு உறுப்பு ஏதோ பாதிச்சு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில். மீனாட்சி மிஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. அப்புறம் நம்ம இதை தான் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்து தற்செயலாக உங்கள்கிட்ட அடிச்சு பேசினேன். நீங்கள் நம்பிக்கை சொன்னீங்க, வாங்கி சாப்பிடுங்க, சரியான அடுத்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னீங்க. சாப்பிட்ட முத நாள்லேருந்து எனக்கு கொஞ்சம் பாத்ரூம் போகிறது, யூரின் போகிறது, தூக்கம் ரொம்ப வித்தியாசம் இருக்குது சார். காலையிலலாம் எனக்கு யூரினே போகாது, அந்த உள்ள தண்ணி கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம், அந்த நீர் குறைச்சிரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. யூரின் போகிறதுக்கு தனியாக மாத்திரை கொடுத்தாங்க. ஓகே. இது ஒன் சைடு வேர்த்துக்கிட்டே வரும். இப்போ அந்த மாதிரி எதுவுமே ஒரு அழுத்தம், பிளட் ப்ரெஷருடைய ரியாக்ஷன் தான் அது. சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு வர்ற பிரச்சனை இது. சரி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கு? இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை சார். ஒரு 175% எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நடக்கிறது, நான் வேலை பார்க்கறது எல்லாமே முதல்ல வெயிட் ஓட்டு தூக்க முடியாது. இப்போ ஓரளவு தூக்குறேன். ஒரு 25 30 வெயிட் இருந்தாலும் தூக்கிடுறேன். அந்த ப்ரெஷருக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா தூக்கம் தாங்க. தூக்கம். சரி சார். அந்த தூங்காம மன உளைச்சல், பல காரணங்கள், பிரஷருக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆமா, நமக்கு உடம்புல எப்படி இருக்குன்னு நினைச்சு அதே முக்கால்வாசி அந்த எண்ணம் இதெல்லாமே தூங்க விடாம பண்ணும். ஆமா, எனக்கு மருந்து சாப்பிட்ட முத நாள்லயே எனக்கு அந்த மோஷனோட கலர் மாறிச்சு. கலர் மாறிச்சுன்னா ரொம்ப டார்க்கா உள்ள இருந்து டார்க்கா அந்த மாதிரி வந்துச்சு. எனக்கு ஒரு 4 5 நாள் அந்த மாதிரி வந்துச்சு. ஒரு மருந்து சாப்பிட ஆரம்பிச்சு இப்போ 28 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயா போயிருது. காலையில நல்லா பாத்ரூம் நல்லா போயிடுறீங்க. நல்ல பசி எடுக்குது. அது மாதிரி 11 மணி படுத்தோம்னா இடையில ஒரு ட்ரிப் யூரின் போய் எந்திரிக்கும். இல்லைன்னா காலைல ஒரே 6 மணி 7 மணிக்கு எந்திரிக்க முடியல என்னால, தூக்கம். இயற்கை சார்ந்த மருந்துகள், இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே படிச்சு பார்த்திருப்பீங்க. ஆமா சார். ஆமா, கண்டிப்பா. இது வந்து நான் என்னோட ஒரு மேஜிக்லாம் கிடையாது. இது மருந்துடைய தெரியணும்ல சார். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்காங்களா மருந்து? எல்லாத்துக்கும் தெரியும். யூடியூப் அடிச்சு பார்த்து, நானும் யூடியூப் அடிச்சு பார்த்தா முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த மருத மட்டை பொடி, அந்த பொடி, செம்பருத்தி பொடி அப்படின்ட்டு வெந்தாம் செய்யற பக்குவம் இருக்கு இல்லையா? அதான் நமக்கு தெரியாது பாத்தீங்களா. நீங்க சொன்னீங்க பக்குவம் வேற மாதிரி இருக்கும், எங்களோட இது வேற, உங்களோட இது வேறன்னு சொன்னீங்க. 10 ஆண்டு கால அனுபவம் இது. சரி சார். அதுதான் இப்ப உங்களுக்கு வேலை செய்யுது. அந்த மருந்து மூலிகை வந்து அது படிச்சீங்கன்னா யூடியூப்ல எங்க எல்லாம் படிக்கிறாங்கலாம். படிச்சு நானே செஞ்சுக்கிறேன்றாங்க. அது அப்படி இல்ல. ஆமா, ஏன்னா வெளியில கிடைக்கல. நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா வெளியில கிடைக்கிறவங்க ரேட் அதிகம். நம்ம வேற ஒரு இடத்துல எல்லாம் வெளியில 12,000 ரூபாய் செலவழிச்சேன். 1 மந்த் மட்டும்தான் எனக்கு கொடுத்தாங்க. சித்தால தான் 10 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. என்ன காரணம், உங்களுக்கு ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே முக்கால்வாசி பயங்காட்டிட்டாங்க. அப்ப எனக்கு ஏற்கனவே நீங்க 12,000 ரூபாய்க்கு எனக்கு அவங்க கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. செலவழிச்சிருக்க மாட்டேன் சார். இது என்னன்னா சீயர் மகானுடைய மருத்துவ பாடல் குறிப்புல இருந்து எடுக்கிற ஃபார்முலா ஒண்ணு. சரி சார். இன்னொன்னு எங்களுடைய 50 ஆண்டு கால அனுபவம் 2. கண்டிப்பா. 3வது நான் சொல்லித்தர உணவு முறைகள் மாற்றம். கண்டிப்பா சார். 4வது நான் சொல்லித்தர சில பயிற்சிகள். கண்டிப்பா. இது எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும் போது உடம்புல மாற்றம் இருந்தே தீரும். நீங்க பிபி மாத்திரை எல்லாம் போட்டீங்கன்னா, அலோபதியில போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டீங்கன்னா தற்காலிகமா 8 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு தாங்கும். திருப்பி மாத்திரை போட்டு ஆகணும். சாய் ஆயுர்வேதிக் ஹெர்பல்ஸ் நம்ம கம்பெனி நேம். அந்த ஆப்பிள் ஹெல்த் கேர் நாம கொடுக்கக்கூடிய இந்த பிபி கேர் சூரணமும் அர்ஜுனா சூரணமும் இந்த 2ம் சேர்ந்து சாப்பிடும்போது கொஞ்சம் வேறமா இருக்கும். இயற்கையா வந்து உள்ள போய் இந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா சரி பண்ணும். கண்டிப்பா நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து என்னுடைய நீங்க சொன்ன ஃபீட்பேக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து மருந்து எடுங்க. நல்லா இருந்ததுன்னா 4 பேருக்கு சொல்லுங்க. அவ்வளவுதான். இங்கிலீஷ் மெடிசனோட சேர்த்து தான் சாப்பிட்டு இருக்கேன். மீனாட்சி மெடிசன் டேப்லெட்டும் போடுறேன், இதுவும் போடுறேன். ஒரே டைம். கொஞ்ச நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த கார்டியாலஜி சிஸ்டம் அப்படிங்கறது வந்து அந்த மருந்துக்கு பழகி இருக்கும். ஆமா, அந்த பழக்கத்தை இந்த நம்மளுடைய பிபி கேர் சூரணமும் அர்ஜுனா சூரணமும் போய் அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தும். இப்போ நம்ம மருந்து போட்டதுல இருந்து ஒரு டேப்லெட் குறைச்சிட்டேன். ஒரு மாத்திரை போட்டதுக்கு 1/2 மாத்திரை தான் போட்டுட்டு இருக்கேன். பரவாயில்ல. இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க. உங்க இந்த நம்ம பேசின இந்த கான்வர்சேஷன் இதை வந்து நான் ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். சரி, உங்க அனுமதியோட நான் ஒரு 4 பேருக்கு அனுப்புறேன். அவ்வளவுதான். ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்மள மாதிரி நிறைய பேர் வேஸ்டா பணத்தை போடாம ஒரு இந்த மாதிரி சாப்பிடாம நமக்கு ஒரு இதானே. நல்லதுங்க.